வணக்க தொடர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இன்னைக்கு சூரியவம்சியை பற்றி தான். அண்டர்-19 மேட்ச் பற்றி. இவ்வளோ ஒரு அருமையான பிளேயர் இந்தியா கிடைச்சது ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம். வரும் 14 வயசுல எவ்வளோ பெரிய சாதனை செஞ்சிருக்காரு அவர். 150 ரன்னு, அதாவது 15 ரன்னு சிக்ஸில், 15 பாலில் சிக்ஸ், 90 ரன்னு, 4 15 60 ரன், 150 ரன்னு இதுலேயே அடிச்சிட்டார் பாருங்க. 150 ரன், இது ஒரு பெரிய ரெக்கார்டு. டோட்டல் அவர் விளையாண்டது 80 பந்தில் அவர் 175 ரன் அடிச்சிருக்காரு. இது அவரோட ரெக்கார்ட்ஸு. ஒரு 9th படிக்கிற ஸ்டூடெண்ட் எவ்வளோ பெரிய சாதனை. இதில் என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, ஒரு பேர் விளையாண்ட அண்டர்-19 திருப்பி விளையாட முடியாது. ஆனால் ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணால் விளையாட முடியும். ஆனால் இப்போ ஹையஸ்ட் பவரில் இருக்கு ஜெயசா தான் இருக்கார். அவர் நினச்சா மாற்ற முடியும். அவர் அப்படி ரூல்ஸை மாற்றிட்டா இன்னும் 2030 வரைக்கும் நம்ம அவருடைய மேட்சை பார்க்கலாம். அவரோட ரெக்கார்ட்ஸ் நிறைய முறை அவர் அதாவது வீக்னஸ் டீமில் தான் நல்லா அடிப்பார், மற்ற டீம்லாம் அடிக்க மாட்டார். ஆனால் அவர் அதை பற்றிலாம் எதுவும் கண்டுக்கவே இல்லை. அவர் நல்லா தான் விளையாண்டுட்டு இருக்காரு. ராஜஸ்தான் டீமு சும்மா சாதாரண இருக்க மாட்டாங்க. அவர் சொன்ன வார்த்தை பார்த்து, டைம் அண்ட் ஸ்பேஸ் ஆர் ஹிஸ் கிரேட்டஸ்ட் அசிஸ்ட். எனக்கு டைமும் ஒரு இடைவெளி கிடைச்சா போதும், அதுதான் என்னுடைய அசிஸ்ட்டு, அதான் கிரேட்டஸ்ட்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு இந்தியா டாஸ் ஜெயிச்சாங்க. டாஸ் ஜெயிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பேட்டிங் சாய்ஸ் எடுத்தாங்க. சாய்ஸ் எடுத்ததும் நம்ம ஓப்பனர் சூரியவம்சி நல்லா விளையாட ஆரம்பித்தார். ஸ்கோர் 411. அதுவும் இங்கிலாந்து பவுலிங் பெஸ்ட் பவுலிங், நல்ல பவுலிங் வச்சு 411 ரன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 411 ரன் எடுத்தாங்க. அதே மாதிரி இங்கிலாந்து நல்லா விளையாண்டாங்க. இங்கிலாந்து நம்மளோட 311 ரன் எடுத்து 100 ரன் டிஃபரன்ஸில் தோற்றாங்க. இதுவும் ஒரு ரெக்கார்டு. அதாவது அதிக ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்ச டீம் இந்தியா டீம் தான். இப்போதைக்கு பெஸ்ட் டீம் இந்தியா டீம் தான் அண்டர்-19. ஏன்னா 6 முறை இது வந்து ஜெயிச்சாச்சு. நமக்கு அப்புறம் தான் ஆஸ்திரேலியா இருக்காங்க 4வது இடத்துல. இது மாதிரி பல ரெக்கார்ட்ஸ் உருவான மேட்ச் தான் நேற்று நடந்த மேட்ச்சு. இதோட ஹைலைட்ஸ் பார்க்கலாம். அதாவது அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூரியவம்சிக்கு ஒரு பெரியதொரு அமௌண்ட், அதாவது ஒரு 300 கோடி ரூபாய் வரைக்கும் அவருக்கு ரிவார்டு ப்ரைஸாக கொடுக்குறதா அறிவிச்சிருந்தாங்க. மேலும் அமெரிக்கா எப்போ செஞ்சாலும் டாப்பாக தான் செய்வாங்க. நான் இந்த தடவை நினைக்கிறேன் கண்டிப்பாக அவருக்கு 300 கோடி ரூபாய் ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி 6 டைம் நம்ம இதுக்கு முன்னாடி எலைட் கேப்டன் நம்ம யார், இதுக்கு முன்னாடி யுவராஜ் சிங், சிக்கர் தவான், சுப்மன் கில், ஜெய்ஸ்வால் இவங்க எல்லாமே நல்லா இது பண்ணாங்க. அதில் நம்ம கேப்டன், புது கேப்டன் வந்துட்டார், ஆயுஷ் மாத்ரேவி. அவரும் சூப்பராக கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு. ஐசிசி ஃபைனல் ஈவெண்ட்டில் அண்டர்-19 175 ரன் தான் ஹை ஸ்கோரு. அதே மாதிரி அண்டர்-19 ஹையஸ்ட் 15 இந்த இன்னிங்கில் இதான் அதிகம். ஒரே ஒரு மேட்ச்சில் 15 ரன், அது லாஸ்ட் இதில் அது இதுதான். அதே மாதிரி சூரியவம்சி 10க்கு மேற்பட்ட மேட்ச்சில் 6 அடித்த பிளேயரும் அவர் தான். இதுக்கு முன்னாடி டவால், ப்ரீவிஸ், நெக்ஸ்ட்டு பின் ஆலன் ரெக்கார்டை முறியடிச்சிட்டாரு. ஏன்னா அவங்க டோட்டல் 18 6 அடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த டோர்னமெண்ட்டில் சூரியவம்சி 26 அடிச்சிருக்காரு. ஃபைனல் மேட்ச்லேயே 15 அடிச்சிட்டாரு. மற்றதெல்லாம் சேர்த்து ஒரு 5. அதே மாதிரி கேப்டன் ஆயுஷ் மாத்ரே, கூல் கேப்டன், அருமையான ஒரு கேப்டன், அமைதியாக வழி நடத்தி கொண்டு வந்தார். ரொம்ப ரொம்ப அவரை பார்க்கணும். இதுக்கு முன்னாடி இருந்த கேப்டனில் நமக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம் 2000 முகமது கேப்பு, 2008 விராட் கோலி, 2012 உன்முக்து சந்து, 2012 பிருத்வி ஷா, 2022 எஸ் துல், 2026 ஆயுஷ் மாத்ரே. இவங்கெல்லாம் நமக்கு கேப்டனாக வின்னிங் கேப்டனாக இருந்தாங்க. இப்போ இன்னொரு கூடுதல் தகவல் சொல்கிறேன். பிசிசி சென்ட்ரல் கான்ட்ராக்டில் இப்போ கேட்டகரி பிரிச்சுட்டாங்க, ஏபிசின்னு. அந்த கேட்டகரியில் ஏ கேட்டகரியில் சுப்மன் கில், பும்ரா, ஜடேஜா. பி கேட்டகரியில் நம்ம தலைவர் கேப்டன் ரோஹித், தலைவர் கேப்டன் கோலி, தலைவர் கேப்டன் சூர்யா, வாஷிங்டன் சுந்தர், ராகுல், ஹார்திக், சிராஜ் பந்த், குல்தீப், ஜெய்ஸ்வால், ஸ்ரீயாஸ். அப்புறம் கேட்டகரி டீல அக்ஷர் பட்டேல், திலக் வர்மா, ரிங்கு சிங், சிவம் துபே, சஞ்சு சாம்சன், ஹர்ஷ்தீப், அஷ்தீப், வருண், ஹர்ஷித் ராணா, அபிஷேக், ருத்ராஜ், பிஷ்ணோய், சாய் சுதர்சன். இவங்கெல்லாம் சி கேட்டகரியில் வராங்க. T20 ஐசிசி மேன் வேர்ல்டு கப்பில் இப்போ
7ஆம் தேதி ஸ்டார்ட்டு. ஃபர்ஸ்ட் டே மேட்ச்சு 3 மேட்ச்சு, டோட்டல் 20 டீமு, 55 டோர்னமெண்ட்டு. ஃபைனல் வந்து 8 மார்ச். ஹர்ஷித் ராணா காயம் ஏற்பட்டதுனால சிராஜ் அவருடைய இடத்துல வந்துட்டார், ரீப்ளேஸ் ஆகிட்டார். சிராஜுக்கு பெரிய ஃபேன்ல இருக்கு, அதை அவர் பயன்படுத்தி நல்லபடியாக சூப்பராக விளையாடணும். அவருக்காக இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவர் நல்லா விளையாண்டு இந்தியா டீமுக்காக நிறைய சாதனை படைக்கணும். இது என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள், உங்களுடைய வேண்டுகோள் கூட இருக்கும். நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட் ஃபைனல் மேட்ச் யார் ஜெயிப்பா, இந்த பெஸ்ட் டோர்னமெண்ட் பிளேயர் யார் இருப்பாங்க, மேன் ஆஃப் த மேட்ச் ஃபைனல் மேட்ச்சில் யார் இருப்பா, நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நன்றி, வணக்கம் தோழர்.